வணக்கம், இது ஹரிதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்டு வெண்டைக்காய். வாங்க இதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இந்த வெண்டைக்காவை மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப டீப்பாக கட் பண்ணி இந்த வெளிப்பக்கம் வரக்கூடாது. அந்த மாதிரி உள்ளே மாத்திரம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதில் தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த ஸ்டஃபிங் வெளியில் வரைக்கும் கட் பண்ணால் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதுக்கோசரம் இந்த வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். சாம்பார் பொடியிலே மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால வேறு எதையும் எடுக்காமல் டைரெக்டாக சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் நான். காஞ்ச மாங்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன். லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமனை எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் வறுத்த பின்னாடி மேலே தூவுறதுக்கோசரம் தான். இப்போது இந்த மிக்சிங் பவுலில் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறது பார்ப்போம். நான் மிக்சிங் பவுலில் சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு, மாங்காய் பொடி. இந்த மாங்காய் பொடி நான் கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவுக்கு. ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா இந்த மாங்காயிலே ஒரு கைண்ட் ஆஃப் துவர்ப்பு இருக்கும் அந்த பொடியில். அதுக்கோசரம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா இதை ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கல. நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயில் நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசால் பொடி வெளியில் வராமல் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் இப்போ ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த நான் எடுத்துகிட்டு இருக்க மசாலோட அளவு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு சரியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெண்டைக்காய் அளவு ஜாஸ்தியாக இருக்கிறப்போ மசாலா அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். வெண்டைக்காய்களை அரேஞ்ச் பண்ணிப்போம்.
நம்ம கட் பண்ணி ஸ்டஃப் பண்ண பகுதி வந்து மேலே இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சுடுவோம். அதை நான் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு சிம்லே வச்சு வேக வைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி அடுத்த பக்கத்தை திருப்பிடலாம். பாருங்கள், வெச்ச பக்கம் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கத்தை திருப்பிட்டோம். திருப்பின பின்னாடி இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விடுறேன். இதை மூடிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். திருப்பின பக்கம் வேகட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது நல்லா வந்து குக்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டஃபிங் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை இப்போ திருப்பிடுவோம். திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதிலையே வச்சுட்டேன். இதில் எல்லா வெண்டைக்காலையும் படுற மாதிரி சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ட்ராப்ஸ் தான் சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் இந்த சூட்லேயே நல்லா வந்து வதங்கும், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால. லைட்டாக உப்பை மேலே தூவிக்கலாம். இது எதுக்குன்னா, அந்த வெங்காயத்துக்கு பாருங்கள், ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், சிம்மிலே வச்சுருக்கேன். ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சேன் வெங்காயம் போட்ட பிறகு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்ட்டிஸில் ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி மோர் குழம்போட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.